அதுக்கு முன்னாடி current affairs batch 100 hours of class complete material both prelims and mains wise test tidbits separate part prelims oriented ஆக முக்கியமான facts எல்லாம் இருக்கும் அதெல்லாம் சேர்த்து டீடைல்ஸா கொடுப்போம் வேணாத நம்பர் கால் பண்ணி பேச முடியுங்க இன்ஃபர்மேஷன் பாருங்க first news 6 opposition parties in Assam alleged plot to exclude voters via fake SIR injection முதல்ல நியூஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும் நியூஸ் என்ன அப்படின்னா SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லி ஏப்ரல் ரோட் அப்டேட் நடந்துட்டு இருக்கு அதுல ஒரு சில வோட்டர்ஸ் வந்து டெலீட் பண்ணிருக்காங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லாதனால டெலீட் பண்ணிருக்காங்க அதுல 3 கேட்டகரியா பிரிச்சாங்க டிஸ்கிரிபன்சி வோட்டர்ஸ் அன்மேப்ட் வோட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் டிஸ்கிரிபன்சி unmapped voters and deleted voters. So இந்த deleted voters தான் வந்து most adverse. ஆனா இது இந்த மூணு கேட்டகரி இருக்கும்போதுமே மேல அப்பீல் பண்ணலாம். ஸோ அவங்களோட voting rights கேட்டு அப்பீல் பண்ணலாம். அது மோஸ்ட் டேஞ்சர் வந்து இந்த deleted voters தான். ஓகேவா இத்தனை கேட்டகரியா பிரிச்சு voters லிஸ்ட் அப்டேட் பண்றாங்க. ஸோ இந்த அசாம் ஏரியாவில் மட்டும் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து வெளியே பண்ணாங்க அதோட குவான்டிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாம காரணங்கள் என்ன காரணங்கள் சொல்லி வெளியே அனுப்புறாங்களோ அந்த காரணங்கள் வந்து அக்செப்டபிளா இல்ல அப்படின்னு சொல்லி அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாரும் சேர்ந்து எலெக்ஷன் கமிஷன் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது ஏன் அசாம்ல நடக்குது எதுக்காக அந்த அப்டேஷன் நடக்கக்குள்ள அசாம்ல மட்டும் 2 கிரைட்டீரியால இந்த மாதிரி ஓட்டர்ஸ் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணப்ப நிறைய பேர் டெலிட் ஆகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதோட ஹிஸ்டாரிக்கல் ப்ரிஃபரன்ஸ் பார்க்கணும் என்ஆர்சி அப்படிங்கிற ஒரு அதுவும் ஒரு சிட்டிசன் அவங்க ஒரு பர்சன் சிட்டிசனா இல்லையா அப்படிங்கிற அப்டேட் பண்ற ஒரு டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் பத்தி பார்க்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஃபேக் பல்க் அப்ஜெக்ஷன் சொல்றாங்க அந்த 2 ரீசன் இருக்கு இல்லையா டெத் permanent shifting அப்படின்னு சொல்லி சொல்றாங்க death and permanent shifting இந்த ரீசன் 2 ரீசனும் death and permanent shifting இந்த 2 permanent shifting அப்படின்னு சொல்லக்கூட ஒரு கான்ஸ்டிட்யூன்சி ஏரியாக்குள்ள போறாங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு ரெசிடென்ட்ல அந்த பர்சன் இல்ல அப்படின்னா ஆஃபன் மறுபடியும் போகணும் மறுபடியும் போய் செக் பண்ணணும் ஸோ செக் பண்ணி இல்ல அப்படின்னு சொன்னா பர்மனன்ட் ஷிஃப்டிங் சொல்லி அந்த கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க ஆனா அந்த பர்மனன்ட் ஷிஃப்டிங் இருக்கு இல்லையா அது வந்து 100% வெரிஃபைடு இல்லை ஏன்னா பர்சன் நீங்க போற நேரத்துல மட்டும் அவைலபிளா இருக்க மாட்டாங்க ஸோ இந்த ரீசன் அவ்வளோ வேல்யூ இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அண்ட் தென் டெத் அந்த டெத் அப்படிங்கிறது ப்ராப்பர் டாக்குமெண்ட் ஒரு பர்சன் டெத் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரோட டெத் சர்டிஃபிகேட் வச்சு எடுக்கிறதுல டெத்னு சொல்லி ஆன்சா ஒரு பர்சனோட நேம் எடுக்கிறது ஓகேவா ஸோ இந்த மாதிரியான 100% லீகலா அப்ரூவ்டு கேட்டகரி இல்லாத அதிகப்படியான இந்த டெத் இந்த பெர்மனன்ட் ஷிஃப்டிங் கேட்டகரிஸ்ல அசாம்ல கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ அதனால அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் வியூல சிஎம் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவங்க தான் சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷனை யூஸ் பண்ணி சம் பொலிட்டிக்கல் ரீசனுக்காக ஓட்டர்ஸ் செலக்டட் ஓட்டர்ஸ் ரெடி பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம ப்ரொசீஜர் வயலேஷன் ரூல் 17 objection should have been summarily rejected with given impossible scale அந்த ரிஜெக்ட் பண்றாங்க இல்லையா ரிஜெக்ட் பண்றது வேலிட் ரீசனோட இருக்கணும்னு சொல்லி சொல்றது இந்த ரூல் 17 சோ எலெக்ஷன் கமிஷன் ஆர் பிரீச்சிங் திஸ் ரூல் 17 சொல்லி சொல்றாங்க ஓகேவா அந்த வேல்யூ மார்க் டேட் 4.78 lakh shifted 5.23 lakh duplicates 53.6k அது 53000 பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்பாரிட்டி தெரியும் அப்ப டூப்ளிகேட்ஸ் வந்து எவ்வளவு 50000 தான் டெப்த் மார்க்கர் வந்து எப்படி இருக்கு 5 lakhs சோ இந்த மார்ஜின்ல கொஞ்சம் டவுட் சோ ஏன் அசாம்ல அப்படி சொல்லி பாருங்க ஏன் அசாம்ல அப்படி பாருங்க அசாமோட பார்டர் ஸ்டேட்ல ஒண்ணாவது பங்களாதேஷ் பார்டர்ல பங்களாதேஷ் ஒண்ணு இந்த பங்களாதேஷ் 1971 க்கு அப்புறம் தான் ஒரு தனி நாடா ஆகுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஈஸ்ட் பாகிஸ்தான் அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து மைக்ரன்ட்ஸ்
அதிகப்படியான மைக்ரேட்ஸ் அசாம் நோக்கி மைக்ரேட் ஆகிட்டே இருந்தாங்க 1970 முன்னாடி 1971ல நம்மளோட பிரதமரான இந்திரா காந்தியோட ஒரு முயற்சினாலையும் குளோபல் சிச்சுவேஷனாலையும் தனி நாடா பங்களாதேஷ் வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய மைக்ரேட்ஸ் வந்து அசாம்ல குடியிருக்காங்க. ஸோ the people living in the Assam area, the own people, grounded people என்ன பண்றாங்கன்னா they are protesting against the cultural loss. ஸோ இன்வைட் பண்றாங்க இல்லையா மைக்ரேட்ஸ், அவங்களால கல்ச்சரல் மிக்ஸ் நடக்குது. ஸோ பியூரிட்டி ஆஃப் அவர் கல்ச்சர் இஸ் கெட்டிங் டிமினிஷ்ட்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அந்த ப்ரொடெஸ்ட் பேர் தான் அசாம் மூவ்மெண்ட். ஓகேவா? இந்த ரெண்டு யூனியன் தான் ஏஏஎஸ்யூ ஸ்டூடெண்ட் யூனியன் பார்ட்டி அவ்வளவு முக்கியம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதோட ரிசல்ட், இந்த மூவ்மெண்டோட ரிசல்ட் என்னன்னா அசாம் அகார்ட் சைன் 1985. இந்த அசாம் அகார்ட்ல கவர்மெண்ட் அண்ட் அசாம் மூவ்மெண்ட் லீடர் ஃபிக்ஸிங் எ பெஞ்ச்மார்க் டேட். அந்த டேட் என்னன்னா 24 மார்ச் 1971. ஸோ அந்த 24 மார்ச் 1971க்கு முன்னாடி யாரெல்லாம் மைக்ரேட் ஆகியிருந்தாங்களோ they are illegal migrants. They are not citizens of India. They are supposed to deport from Assam. இதுதான் அந்த அசாம் அகார்டோட ரிசல்ட். ஸோ அசாம் அகார்டுக்கு ஒரு பெஞ்ச்மார்க் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பெஞ்ச்மார்க் டேட்டை வச்சு வேலிட் டாக்குமெண்ட்ஸ், ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி once a person submitted these two kinds of document then only he or she is registered as a citizen of India. அந்த டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா they are not citizen சொல்லி ரெஜிஸ்டர் பண்றாங்க. அந்த ரெஜிஸ்டருக்கு பேர் தான் நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன். ஓகேவா? நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் என்ஆர்சி. ஸோ இந்த என்ஆர்சி சுப்ரீம் கோர்ட்டோட சூப்பர்விஷன்ல, கோர்ட்டோட சூப்பர்விஷன்ல நடந்துச்சு. ஓகேவா? என்ஆர்சி அபிஷியல் லிஸ்ட் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் இன் அசாம் prepared under Citizenship Act and Act 1955 with Supreme Court supervision. இது ரொம்ப முக்கியம். சுப்ரீம் கோர்ட் சூப்பர்விஷன், எக்ஸிகியூட்டிவ் ஓடவோ இல்ல கவர்மெண்டோட சூப்பர்விஷன் இல்ல, சுப்ரீம் கோர்ட்டோட சூப்பர்விஷன்ல நடந்ததுதான் இந்த என்ஆர்சி. ஓகேவா? பர்பஸ் அதான் ஜெனியூனிட்டி. ஓகேவா? இப்போ அந்த என்ஆர்சிக்கு தேவைப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ரெண்டு விதமா தேவைப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஏ. அந்த லிஸ்ட் ஏ என்ன சொன்னா 1971க்கு முன்னாடி லெகசி டாக்குமெண்ட் சொல்லி ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த லெகசி டாக்குமெண்ட்னா சப்போஸ் a person A அப்படி இருக்காங்கன்னா ஏவோட ஃபாதர் ஆர் மதர் ஆர் எனி அதர் ரிலேஷன் என்னன்னா 1971க்கு முன்னாடியே சில டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கணும். அந்த சில டாக்குமெண்ட்ஸ் தான் டாக்குமெண்ட் ஏ இஸ் த லெகசி டாக்குமெண்ட். அப்படி என்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா ஏர்போர்ட் போர்டு நேம் இருக்கணும், லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும், சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் ஆர் கவர்மெண்ட் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ். இந்த மாதிரியான எந்த டாக்குமெண்ட் வேணா தன்னோட ஃபாதரோ இல்லை மதரோ இல்லை ஏதோ ஒரு பிளட் ரிலேஷன் யாரோ ஒருத்தர் இருந்திருக்காங்க 1971க்கு முன்னாடியே காமிக்கணும். அது லிஸ்ட் ஏ. அண்ட் லிஸ்ட் பி எப்படின்னா, லிஸ்ட் பினா இப்போ தற்பொழுது நான் இருக்கேன்னா நான் இந்த ரெசிடென்ட் தான் காட்டுற டாக்குமெண்ட்ஸ். அப்படி என்ன அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட், லேண்ட் ரெக்கார்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், ரிலேஷன் டாக்குமெண்ட், கோர்ட் ரெக்கார்ட்ஸ், இவ்வளோ டாக்குமெண்ட். ஸோ a person must submit both type of documents. லிஸ்ட் ஏல இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டையும் லிஸ்ட் பி ல இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டையும் ரெண்டு டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணா only then he is registered under NRC. ஓகேவா? unless அப்படி பண்ண முடியல அப்படின்னா he is registered as a non citizen of India and he is supposed to deport from India. ஓகேவா? இதுதான் ஆக்சுவல் ரீசன். ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் அங்கே நடக்கிறதுனால நிறைய இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் அங்கே இருக்காங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தேம் ஆர் த முஸ்லிம்ஸ். ஓகேவா? முஸ்லிம்ஸ். ஸோ இது ஒரு வல்னரபிள் கூட்டம் இல்லையா, ரிலீஜியஸாக மைனாரிட்டி கூட்டம். ஸோ இதுக்கு முன்னாடி அமர்த்தியா சார் சொன்ன மாதிரி மைனாரிட்டியோட ஓட்டிங் ரெப்ரசன்டேஷன் தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா டெமோக்ரஸி அப்படிங்கிறது முன்னாடியே இல்லாமல் போயிடும்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அது இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வல்னரபிள்ஸ் ஸோ கால்ட் முஸ்லிம்ஸ், முஸ்லிம் மைனாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இதெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்போசிட் பார்ட்டி. அது சொல்லி புரிஞ்சுதா? இதுதான் கரெக்ட். இந்த இஷ்யூ வேற எங்கேயுமே நடக்கல, அசாம் நடக்கிறதுக்கு காரணம் லீகல் மைக்ரேட்ஸ் அசாம்ல அதிகம். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ். செகண்ட் நியூஸ், PM Modi Mann Ki Baat focus
Quality of Vikshit Bharat celebrates startup voters and grassroots innovation. First, Man Ki Baat அப்படின்னு ஒன்று பிரதமர் நாடோட பிரதமர் ஸ்ட்ரெயிட்டா he happens to speak with people all over India எல்லாரும் பேசணும் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மந்தோட லாஸ்ட் சண்டே பேசுறாரு ஓகே ஆல் இந்தியா ரேடியோ ஓகேவா அதுல மேனர் ஆஃப் இந்தியாவோட கல்ச்சர் எக்கனாமி ப்ரோமோட் பண்றது சம் டைரக்டிவ்ஸ் சம் அட்வைஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுது அந்த மாதிரி ஒரு அக்கேஷன் நேற்று நடந்துச்சு ஓகேவா அதுல மோடி நம்ம பிரைம் மினிஸ்டர் சொன்ன ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸை பத்தி நம்ம படிக்கணும் கண்டிப்பா தெரியும். குவாலிட்டி அஸ் ஹால்மார்க் ஆஃப் விக்ஷித் பாரத். விக்ஷித் பாரத் அப்படின்னா டெவலப்டு இந்தியா. So we are setting a quality standards to develop India அப்படிங்கிறது first point. அந்த குவாலிட்டில என்னென்ன aspects னா first aspect zero defect and zero effect. The schemes and steps towards the clean environment without polluting the environment and building energy. Like என்னன்னா electricity, EV vehicles, hydrogen energy, nuclear energy இந்த மாதிரியான எனர்ஜியை யூஸ் பண்ணி டெவலப்மென்ட் ப்ரோமோட் பண்ணா என்விரான்மென்ட் பாதிக்காது. So அது zero defect environment, zero effect. ஓகேவா இது தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் சொல்றாங்க. ஸ்டார்ட் அப் விஷன் ஓரியன்டட், டெக்னாலஜி ஓரியன்டட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வித்தின் 10 இயர்ஸ் லைஃப் டைம்ல இருக்கிற எந்த ஒரு கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் எக்ஸலென்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து எக்ஸலன்ட் ஸ்டாண்டர்ட் மார்க்கிங் டாப் குவாலிட்டி இன்டர்நேஷனல் பெஞ்ச்மார்க். குவாலிட்டி பேஸ்ட் சொல்லி வச்சு சோ இதெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லி Man Ki Baat பேசுறாங்க. அதுல எப்பயும் போல நார்மல் ஸ்டாண்டர்ட்ஸ் எஜுகேஷன் எக்கானமி இதெல்லாம் பேசி முடிச்ச பிறகு இஸ் கோட்டிங் two separate location for community participation in development of the environment and economy. First, Tamasa river cleaning. இந்த Tamasa river cleaning லொகேட் பண்றாங்க. என்ன அப்படின்னா இந்த அக்கேஷன் ஒரு ரெண்டு முடிஞ்சுங்க. ரிவரை கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனோட மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதுல இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகள் மற்ற செப்ட் கழிவுகள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நீரோட்டத்தை அதிகப்படுத்துறாங்க. இதுதான் நியூஸ். நம்ம அதுல தெரிஞ்சுக்க வேண்டியது நியூஸ் வைஸ்ல ரிவர் வேர் இட்ஸ் ஆரிஜினேட்டிங் வேர் மூவ்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த தமாசா ரிவர் எங்க இருக்கு அப்படின்னா ஆரிஜின் கைமூர் ரேஞ்ச் மத்திய பிரதேஷ். கைமூர் ரேஞ்ச் மத்திய பிரதேஷ்ல மத்திய பிரதேஷ் இந்த மத்திய பிரதேஷ்ல இந்த இடத்துல கைமூர் ரேஞ்ச் இங்க உத்தரப்பிரதேஷ். ஓகேவா கைமூர் ரேஞ்ச் மத்திய பிரதேஷ் ஜாயின்ஸ் வித் கங்கா. அப்போ கங்காவோட ட்ரிபியூட்டரி ஜாயின்ஸ் வித் கங்கா அடுத்து பல்லியா ஒரு பிளேஸ்ல ஜாயின் ஆகுது. ஆரிஜினேட்டிங் கைமூர் மத்திய பிரதேஷ்ல ஜாயின் ஆகுது உத்தரப்பிரதேஷ்ல பல்லியா. ஓகேவா தெரியுதா இதுதான் இதுல இருந்து மேக்ஸிமம் क्वेश्चन வர வாய்ப்பு. நெக்ஸ்ட் அனந்த்பூர் ரிசர்வாயர் பைபிள். ரிசர்வாயர்ஸ் ஒரு ரிசர்வாயர் இல்ல ரிசர்வாயர்ஸ் அப்படினா டேங்க்ஸ் இருக்கு ஏரிகள் இருக்கு இல்லையா அந்த ஏரிகள் எல்லாம் தூர் வாரானா இருக்கும். சில்டேஷன்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்டர் ட்ரென்ச்சிங் கெபாசிட்டி ஜாஸ்தியா இருக்கும். வாட்டர் டேபிள் இன்க்ரீஸ் ஆகும். வாட்டர் ஃப்ளோ அதிகமாகும். இதனால வறட்சியான கிராமங்கள் எல்லாம் முற்றுகையிடும். ஓகேவா இதுதான் ஆக்சுவல் ரிசல்ட். இட் இஸ் கண்டக்டட் இன் அனந்த்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இந்த ரெண்டு இன்சிடென்ட் கோட் பண்றாங்க. கண்டிப்பா தெரியும். ஓகேவா இந்த டீசில்டேஷன் in drought prone area, traditional water harvesting restoration, impact on the groundwater recharge and the agricultural license. இதெல்லாம் எஃபெக்ட்ஸ் சொல்லி Man Ki Baat ல கோட் பண்ணிருக்காங்க. And then Republic Day இல்லையா so constitution factors பத்தி கொஞ்சம் புரிஞ்சு பேசிட்டாரு. Architects of Indian Constitution again of Republic Day. So constitution பத்தி அப்புறம் Republic Day னா கான்ஸ்டிடியூஷன் அடாப்டட் டே கேம் இன்டு ஃபோர்ஸ் டே தான். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அடாப்டட் நவம்பர் 26 1949 கேம் இன்டு ஃபோர்ஸ் Jan 26 1950. சோ இந்த அடாப்டட் டேட் தான் ரிபப்ளிக் டே. ஓகேவா
சோல் ஆஃப் டெமோக்ரஸி நேஷனல் ஓட்டர்ஸ் டே, அது மட்டும் இல்லாம ஜனவரி 25 அப்படிங்கிறது நேஷனல் ஓட்டர்ஸ் டே. ஸோ அதை ப்ரொமோட் பண்ணி பேசுறாங்க. அண்ட் தென் பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இன் என்ஹான்சிங் த என்விரான்மெண்ட் வந்து கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 51A கிளாஸ் G ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஒரு டியூட்டிலையும் கிராஸ்ரூட் லெவல்ல ரிவர்ஸ் அண்ட் ரிசர்வாயர்ஸை ரெஜினரேட் பண்றது ஒரு சிட்டிசனோட டியூட்டிஸும் கனெக்ட் பண்றாங்க. ஓகேவா? அந்த எடிட்டோரியல் இன்னைக்கு கொடுத்துருக்க ஹிந்துல இருக்கிற எடிட்டோரியல்ல ஒரு முக்கியமான டேட்டா பாயிண்ட்ல கொடுத்த ஒரு எடிட்டோரியல் எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? பட்ஜெட் 2026 to 27 gender lens to unlock women's time and productivity for Vishnu Bharat. ஆக்சுவலா என்ன முதல்ல இந்த எடிட்டோரியல் என்னன்னு எடிட்டோரியல் படிக்கிறதுல பசங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. எடிட்டோரியல் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பர்ட்டோட வியூஸ் சொல்றது தான் அந்த எடிட்டோரியல். ஆனா நம்ம எக்ஸ்பர்ட்டோட வியூஸ் படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த எக்ஸ்பர்ட் கொடுக்கறதுல ஒரு சில டேட்டாஸ் இருக்கு, முக்கியமான ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அந்த முக்கியமான ஸ்கீம்ஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல இருக்க அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அச்சீவ்மெண்ட் என்னன்னு எழுதி வச்சுக்கணும். மெயின்ஸ்ல ஆன்சருக்கு கொடுக்கக்குள்ள யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? எடிட்டோரியல் படிக்கணும்ன்றது மேட்டர் தான். பட் ஆனால் எப்படி படிச்சுக்கணும்னு தெரியும். ஒரு எக்ஸ்பர்ட்டோட வியூவை மனப்பாடம் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கலாம், அதை படிச்சே தெரியும். ஏன்னா பேக் ஆஃப் த மைண்ட்ல அந்த எக்ஸ்பர்ட்டோட வியூ தான் சரின்னு உங்களுக்கு பில்ட் ஆகக்கூடாது. நீங்க ஒரு எக்ஸ்பர்ட், நீங்க ஒரு வியூவா பில்ட் பண்ணாது. சரியா? ஓகே. ஸோ இந்த எடிட்டோரியல் பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் பட்ஜெட்ல ஒவ்வொரு வருஷமும் ஜெண்டர் பட்ஜெட்ல we are allocating some of money for women empowerment. ஆனா அந்த எம்பவர்மெண்ட் பேரளவுல மட்டுமே இருக்கே தவிர உள்ள இன்க்ளூஷன் ஆகி ஒரு தனி பெண்ணுக்கு போய் சேர்ந்திருக்கான்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And the experts suggesting some of the ways to include women empowerment in precise manner. ஓகேவா? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுல இருக்க ஒரு சில டேட்டாஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட் அப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கால் ஃபார் ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் ஃப்ரம் ஜெண்டர் பட்ஜெட்டிங் இயர்லி allocating fund to deciding the policy that expressly value free up and productivity replaces the women's time for Vishnu Bharat. Women time productivity increase பண்ணனும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? பட்ஜெட் அலோகேஷன் வந்து பேரளவுல மட்டும் இருக்க கூடாது. கரெக்ட்டா விமன் டெப்ளாய் பண்ற இடத்துல அந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து சேரணும்னு சொல்லி சொல்றாங்க. First, women contribution to the Indian GDP. First வந்து 18% தான் GDP contribution. Almost 49% of women's population, 48 to 49% contributing only 18%. Yeah, majority of the women's population are imbibed in domestic work. Unaccountable work அதெல்லாம் வீட்ல பாக்குறாங்க இல்லையா, அது unaccountable workல வந்துருது. அதனால அவங்களோட கான்ட்ரிபியூஷன் மேஜரா ஜிடிபில இல்ல. சோ சம் ஆஃப் வர்க்கர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல இல்லையா, அன்வொர்க்டு விமன். அவங்கள ஏன் வர்க் பண்ணலன்னு கேட்டா 60% சைட்டிங் டொமஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டி as the primary reason. வீட்டு வேலைகளை பார்க்கறத பிரைமரி ரீசனா இருக்கிறதுனால வேலைக்கு போக முடியல. சோ தே ஆர் நாட் கன்ட்ரிபியூட்டிங் டு தி ஜிடிபி கான்ட்ரிபியூஷன். அதற்காக இவங்க வேலையை செய்ய மாட்டாங்க, கரெக்டான இடத்துல வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டேட்டா ஆவரேஜா 366 minutes daily. அப்படி பார்த்தா 6 hours 10 minutes every woman is working in India. ஆனா 60% of women 60% இல்ல, more than 60%, 80% of women என்ன சொல்றாங்க, they are not employed, they are just homemaker சொல்றாங்க. ஆனா அவங்களோட வேலை ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்றாங்க. அந்த வேலை வந்து இன்க்ளூட் ஆகறதே இல்லன்னு சொல்றாங்க. ஓகேவா? 8.9% gender budget of total union budget 2025-26. இதுவே கிராஸ் பண்ண பட்ஜெட்ல 25-26ல 8.9% சம் ஒதுக்குனாங்க. ஆனா அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி இல்ல அப்படிங்கறது சொல்றாங்க. கோர் இஷ்யூ India's gender budget for wage workers, women's time poverty. இந்த term புரியும், time poverty. Time poverty அப்படின்னா பாவர்ட்டினா பணம் இல்லை, டைம் பாவர்ட்டினா டைமே இல்லை. காலையிலிருந்து நைட் வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருந்தா அவங்களுக்கு தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் எக்கனாமிக் ஜெனரேஷனுக்கும் தே ஆர் நாட் அலோகேட்டிங் டைம். அதுதான் அந்த டைம் பாவர்ட்டி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஓகேவா?
So some of the economically important schemes for development of women. First, employment and livelihood-க்காக தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், ரூரல் விமன் அண்ட் டெவலப்மெண்ட்க்காக ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீம் சப்போஸ் டு என்ஹான்ஸ் த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அண்ட் உமன் என்டர்பிரினர்ஷிப். உமன் என்டர்பிரினர்ஷிப்னா ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி கூட, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ஃபெடரல் காட்டேஜ் மேனேஜ் பை விமன்னா, the cottage industry will be given some incentive or some loans like that. Okay, அது வந்து ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். முத்ரா, primary for giving loan for development. ஓகேவா, அந்த லோன் ஃபார் உமன் ஃபோக்கஸ்ட் கண்டிப்பா கொடுத்து அவங்களும் முத்ரா ஸ்கீம்ல ஒரு சப் கிளாஸ் இருக்கு. ஓகேவா, ஸ்வாநிதி அப்படிங்கிறது உமன் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்காக, ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்காக ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில் இந்தியா மிஷன், பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது ஸ்கில்லுக்காக, சப்போர்ட்டிவ் எக்கோசிஸ்டம், ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் ஃபார் சேஃப் அகாமடேஷன். க்ரீச் மாதிரியான ஃபெசிலிட்டேஷன்னா ஒர்க்கிங் உமனுக்காக தான். என்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஸ்டார்ட் அப் சொல்லுங்க. ஒரு கம்பெனியை ஒரு எம்எஸ்எம்இ ஒரு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா வித் டெக்னாலஜி இன்க்ளூடட் ஒரு டாஸ்க் ஸ்மார்ட் டைம் ஃப்ரேம்ல ரன் பண்ணி தான் அது ஸ்டார்ட். ஓகேவா, அந்த விமன்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறது லைக் அதே மாதிரி ஸ்கீம்னா ஸ்டாண்ட் அப். ஸோ ஒவ்வொரு ஸ்கீமோட அப்ஜெக்டிவ், இயர்ஸ், கோல் அச்சீவ் எல்லாம் இருக்கும். அப்புறம் நோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மார்க் கொஸ்டின், allegations of targeted exclusion of minorities communities from electoral code threaten the foundational principle of secular democracy. So let's use this combined. So minorities வந்து அவங்க எஸ்ஏஆர்ல இருந்து இன்க்ளூட் பண்ணாதனால, எஸ்ஏஆர்ல இருந்து நீக்கிறதுனால ஃபண்டமெண்டல்ஸா இருக்க டெமோக்ரஸியே கரெக்டா அப்படி நம்மளோட இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் இருக்கு டெமோக்ராட்டிக், அதை அச்சீவ் பண்ண முடியல, இல்ல அந்த கைடன்ஸ் நடக்க முடியல. ஓகேவா, அதான் ஸ்டேட்மெண்ட். Examine the issue in the context of Assam special provision. Assam context வச்சு இந்த இஷ்யூவை கொண்டு வரணும். ஓகேவா, எக்ஸாமைன்னா எல்லா ஆங்கிலையும் இந்த இஷ்யூவோட கிரிட்டிக்கல்னஸ், ஆக்டிவிட்டிஸ் அண்ட் அதோட சேலஞ்சஸ் அதை ஓவர் கம் பண்ணுறது, வே ஃபார்வர்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிடலாம். மெயின்ஸ் ஆன்சர் மெயின்ஸ் எழுதி கமெண்ட்ல ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ. Kurukshetra, 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 Kurukshetra.